Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதற்கு பல்வேறு தொழில் சங்கங்களும் தயாராகி வருகின்றன. தொழில் சங்கங்களை ஒன்றிணைக்கும் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் இதற்காக அவர்கள் அணிதிரள்கின்றனர். இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் சில தொழில் சங்கங்கள் இன்று தெளிவுபடுத்தின. இலங்கை மின்சார சபையின் 27 தொழிற்சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு என்ற வகையில் நாம் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். மே மாதம் 21ஆம் தேதி எந்தவித ஐயமுமின்றி நள்ளிரவு 12 மணி முதல் சேவையிலிருந்து விலகி இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். முடியுமாயின் ஒரு மணித்தியாலம் மின்சார துண்டிப்பை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராட்சி சவால் விடுத்திருந்தார். அதனை நாம் செய்ய மாட்டோம். எம்மை பயப்படுத்தி சவால் விடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு உள்ளது. நாம் நாட்டை இருளில் வைத்துள்ளதாக கூறுவார்கள். இதில் அரசாங்கத்திற்கு நன்மை கிடைக்கும். ஆகையினால் நாம் மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் நடவடிக்கைகளில் இறங்க மாட்டோம். 21ஆம் தேதி நாடு முழுவதும் மின்சார துண்டிப்பை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராகி வருகிறதா என்ற சந்தேகம் நமக்கு உள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பை சீர்குலைப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு கீழ்த்தரமான உபாயங்களை பயன்படுத்தி வருகின்றது. அனைத்து அதிபர்கள் மாகாண கல்வி செயலாளர்களுக்கு 2013ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 9ஆம் தேதியுடைய கடிதத்தை கோட்டாபய ஜெயரத்ன அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையில் உள்ள மாணவர்களின் சில் அனுஷ்டிக்கும் நடவடிக்கை 2013ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 23ஆம் தேதியே உள்ளது. அதன் தலைப்பிலேயே 2013-5-23 என உள்ளது. தற்போது தென் சப்ரகமுவ ஊவா மாகாணங்கள் போன்ற பல்வேறு இடங்களில் சில் அனுஷ்டிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 20ஆம் தேதி வழங்கப்பட வேண்டிய சம்பளத்தை 21ஆம் தேதிக்கு மாற்றியுள்ளனர். அதிகரிக்கப்பட்டுள்ள மின் கட்டணத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு நடவடிக்கை இந்த நாட்டில் வலுவடைந்துள்ளது என்பதை நாம் இந்த அரசாங்கத்திற்கு கூறுகின்றோம். 21ஆம் தேதி சம்பளத்தை நாம் 22ஆம் தேதி பெற்றுக் கொள்வோம். 21ஆம் தேதி நாம் பாடசாலைக்கு செல்லப் போவதில்லை. சம்பளத்தை எதிர்பார்த்து அதிபர்களும் ஆசிரியர்களும் 21ஆம் தேதி பாடசாலைக்கு செல்ல மாட்டார்கள். 21ஆம் தேதி சம்பளத்தை 22ஆம் தேதி பெற்றுக் கொள்ளுமாறு ஆசிரியர்கள் அதிபர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 21ஆம் தேதி நீங்கள் பணி பகிஷ்கரிப்புக்கான பங்களிப்பை வழங்குங்கள். மின்சார கட்டண அதிகரிப்பு 15% உள்ளது. கட்டாயமாக அரசு வைத்தியசாலைகளின் மின் கட்டணமும் அதிகரிக்கும். குறிப்பாக கூறினால் 300 மில்லியனுடன் மேலும் 45 மில்லியன் ரூபாய் சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்படுவதாக இருந்தால் அதற்காக நிதியை சுகாதார அமைச்சு ஒதுக்க நேரிடும். யுத்தத்திற்கு பின்னராவது நிவாரணம் கிடைக்கும் என நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். எனினும் அந்த கனவு இன்று நீர்ந்து போயுள்ளது. இந்த பணி பகிஷ்கரிப்பை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு சுகாதார ஊழியர்களும் அணிதிரள வேண்டும் என நாம் தீர்மானம் மேற்கொள்வதற்கு அதுவே காரணமாக அமைந்தது. தேசிய கொள்கை தயாரிப்பில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதை காண்பிக்கவே பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சபையிடம் எதிர்வரும் 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ள தேசிய எதிர்ப்பு நடவடிக்கையுடன் இணைகின்றது. அனைத்து பல்கலைக்கழக கட்டமைப்பிலும் நாம் விரிவுரைகளிலிருந்து விலக நேரிடுகின்றது. அதேபோன்று நுகேகொட பல்பொருள் வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக நாம் ஒரு மணித்தியால ஆர்ப்பாட்டத்திலும் எதிர்ப்பு நடவடிக்கையிலும் ஈடுபட உள்ளோம் என்பதை கூற வேண்டும்.